போன வீடியோவில் நம்ம எல்லாம் சர்க்கிள் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம செமி சர்க்கிள் பார்க்க போகிறோம், அதாவது அரை வட்டம் பார்க்க போகிறோம். போன வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அரை வட்டம் வீடியோ பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். போன வீடியோ போட்டிருப்பேன், ஒரு வீடியோ ஃபுல்லாக வட்டத்தை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு இந்த அரை வட்டத்துக்கான வீடியோ பார்க்க வாங்க. அப்போ இந்த அரை வட்ட வீடியோவும் ஸ்கிப் பண்ணி பார்க்காம ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இப்போ போன வீடியோவில் உள்ளது கொஞ்சம் போன வீடியோ மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுவேன். போன வீடியோவில் என்ன பண்ணோம்னா இந்த வட்டம் பார்த்தோம். வட்டத்தில் இந்த இடம் ஆரம் பார்த்தோம். இப்போ ஆரம் 7 சென்டிமீட்டராக இருந்தால் இதோட சுற்றளவு 44 சென்டிமீட்டராக இருக்கும். இதோட மொத்த பரப்பளவு 154 சென்டிமீட்டராக இருக்கும். 154 சென்டிமீட்டராக இருக்கும். சென்டிமீட்டர்னால் எல்லாமே சென்டிமீட்ரு, இல்லை மீட்ருனால் எல்லாமே மீட்ரு. இது போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு வாட்டி தெளிவாக பாருங்கள், நல்லா புரியும். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ அதே மாதிரி தான் இப்போ அரை வட்டமும் அப்போ பார்த்தா அந்த மாதிரியே ஷார்ட்கட்டில் தான் இப்போ அரை வட்டமும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 28 சென்டிமீட்டர் ஆழமுடைய அரை வட்டத்தின் பரப்பளவு காணுங்க. இப்போ இதில் ஆரம் கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மெத்தடு படியே 7 44 154 எழுதிடுவோம். ஆரம் கொடுத்ததுனால நம்ம டைரெக்டாக ஆரத்தோடைய மல்டிபிள் பண்ணிடலாம். 28 1 7 4 7 28. இப்போ இந்த 4 ஸ்கொயர் பண்ணணும். நாங்கள் 16 ஸ்கொயர் பண்ண வேல்யூ அந்த 154ஓட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ண இதோட மல்டிபிள் பண்ணோம்னா 2464. 2464. இப்போ இந்த 2464ங்கிறது முழு வட்டத்தோட பரப்பளவு. இப்படி வட்டம் ஃபுல்லாக இருக்குன்னா அந்த முழு வட்டத்தோட பரப்பளவு தான் 2464. ஆனால் இப்போ நமக்கு தேவை அரை வட்டத்தோட பரப்பளவு. அப்போ அரை வட்டத்தோட பரப்பளவுங்கப்போ அதில் அப்படியே பாதி, கரெக்ட் சரியாக பாதி வேல்யூ அப்படி தானே. முழு வட்டம் 2464னா அரை வட்டம் என்னவாக இருக்கும், அதில் பாதி வேல்யூ என்ன, 1232. அப்படியே டிவைட் பண்ணோம்னா 1232. ஆப்ஷன் சியில் இருக்குது. இந்த சம் பாருங்கள், அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அந்த சம் இப்போ அதே மாதிரி தான் பாருங்கள். 35 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட அரை வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆரம் கொடுத்தாங்க. நம்ம அப்படியே ஆரத்தோடைய சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 7 44 154. 35 அப்படியே இது கீழே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். 1 7 5 7 35. இப்போ 5 அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 5 25. 25 மல்டிபிள் 154. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3850 கிடைக்கும் ஆன்சர். 3850ன்றது முழு வட்டத்தோட பரப்பளவு. 3850ங்கிறது முழு வட்டத்தோட பரப்பளவு. ஆனால் இப்போ நமக்கு தேவை அரை வட்டத்தோட பரப்பளவு. அப்போ அரை வட்டங்கப்போ அதில் அப்படியே பாதி டிவைடட் பை 2ஆல் போட்டிங்கன்னா 1925. முழு வட்டத்தோட பரப்பளவு அப்படியே பாதி. நமக்கு இது முழு வட்டம், நமக்கான இப்போ நமக்கு தேவை அரை வட்டம். இவ்வளோ தான் இருக்கும். இந்த அளவு தான் இப்போ நமக்கு தேவை. அப்போ அதில் அப்படியே பாதி எடுத்திங்கன்னா 1925 தான் அரை வட்டத்தோட பரப்பளவு. ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்து மூணாவது சம்மும் அதே மாதிரி தான். இதில் என்னென்னா பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம குழப்பணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நான் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். பாயிண்டில் கொடுத்துருக்கறனால குழம்பிடாதீங்க. அதே மாதிரி தான் ஆரம் 7, சுற்றளவு 44, பரப்பளவு 154 எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆரம் அவங்க எவ்வளோ விட்டம் 0.014 கொடுத்துருக்காங்க. அப்போ விட்டம் 0.014னால் நம்ம ஆரம் தான் வேணும். அப்போ விட்டத்தில் அப்படியே பாதி ஆரம். போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது விட்டத்தோட பாதி தான் ஆரம். ஒரு வட்டம் இருக்குன்னா இந்த வட்டத்தில் இந்த அளவு ஆரம்னு சொல்லுவோம். அதே இந்த அளவை விட்டம்னு சொல்லுவோம்.
இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஆரம் வேணும்னா அதில் பாதி, அப்படியே பாதியை கழிச்சோம்னா இப்போ பாதி நமக்கு கிடச்சிரும். இந்த பாதி தான் நமக்கு இப்போ ஆரம். அப்போ அதில் அப்படியே பாதி எடுத்தோம்னா 0.0 அதில் பாதி எப்படியே எடுத்துட்டோம்னா 0.07 இதில் பாதி நீங்கள் எழுதிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஆரம் 7, சுற்றளவு 44, பரப்பளவு 184. இப்போ விட்டம் கண்டுபிடிச்சிருக்கு, விட்டம் கொடுத்துருக்காங்க 0.14. அப்போ அதில் பாதி 0.07. இப்போ இதில் ஆரத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ ஆரத்தோட கொண்டு இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடும். அப்போ 0.01 கிடைக்கும். இப்போ இந்த 0.01 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இந்த 0.01 ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 0.00001 ஸ்கொயர் பண்ணோம்னா இதான் ஆன்சர். 0.001 ஸ்கொயர் பண்ண வேல்யூ இப்போ இந்த 154 மல்டிபிள் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண வேல்யூ இந்த 154 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0.0154 0.0154ங்கிறது முழு வட்டத்தோட பரப்பளவு. அப்போ இப்போ நமக்கு தேவை அரை வட்டத்தோட பரப்பளவு. அப்போ அரை வட்டத்தோட பரப்பளவு இது அப்படியே நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0.0077 வரும். 0.077 அதான் ஆன்சர். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. இது உங்களுக்கு குழம்புச்சுன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள், இல்லைன்னா கால்குலேட்டரில் ஒரு வாட்டி ஆன்சர் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சும். கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், ஆன்சர் உங்களுக்கு தெளிவாக வந்துடும். இவ்வளோ நேரம் பார்த்தது பூரா நம்ம பரப்பளவு பார்த்துட்டோம். இப்போ இந்த சம்மிலேருந்து அரை வட்டத்தோட சுற்றளவு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கப்பா. அரை வட்டத்தோட சுற்றளவு இதுலேருந்து தான் சுற்றளவு ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. அதாவது அரை வட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் 70 மீட்டர். அதை சுற்றி வேலி அமைக்க 1 மீட்டருக்கு 12 ரூபா செலவாகும் எனில் எவ்வளோ ரூபா ஆகும்னு சொல்லி மொத்தமாக கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நம்ம இப்போ தான் இந்த சம்மில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ நம்ம தான் சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சம்மில் தான் அரைவட்ட வடிவிலான ஒன்றின் விட்டம் 70 மீட்டர். இப்படி அரைவட்ட வடிவமாக ஒரு புல்வெளி இருக்குது. இதோட விட்டம் 70 மீட்டர்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இது 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 70 மீட்டருப்பா. இந்த அளவு நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த அளவை நமக்கு கொடுத்துட்டாங்க. விட்டத்தோட அளவை நமக்கு கொடுத்துட்டாங்க 70 மீட்டர்னு சொல்லிட்டு. அப்போ 70 மீட்டர்னால் ஆரம் எவ்வளவு? அதில் அப்படியே பாதி 30 மீட்ரு ஆரம். அப்போ ஆரம் 35 மீட்ரு. இப்போ நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் 35 மீட்ரு. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். 7, 44, 154. இப்போ இதில் கண்டுபிடிச்ச நம்மளோட ஆரம் 35 மீட்டரை கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 7 35. இப்போ இந்த 5 கொண்டு போய் 44ஓட மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா இப்போ நமக்கு சுற்றளவு தான் தேவை, பரப்பளவு தேவை இல்லை. இந்த சம்மில் இப்போ நமக்கு சுற்றளவு தான் தேவை. இப்போ இந்த 5 கொண்டே அந்த 44ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 220 கிடைக்கும். அப்போது இந்த 220ங்கிறது முழு வட்டத்தோட சுற்றளவு. இப்படி ஒரு முழு வட்டம் இருந்துச்சுன்னா அந்த முழு வட்டத்தோட சுற்றளவு, அந்த வட்டத்தை ஃபுல்லாக இப்படி சுற்றி வரக்கூடிய அந்த முழு வட்டத்தோட சுற்றளவு தான் 220. ஆனால் இப்போ நமக்கு முழு வட்டத்தோட சுற்றளவு தேவையில்லை. இப்போ நமக்கு தேவை அரை வட்டத்தோட சுற்றளவு. அப்போ இதில் அப்படியே பாதி எடுத்தோம்னா அரை வட்டத்தோட சுற்றளவு 110. அப்போ 110ங்கிறது சரியாக இந்த அளவு தான் இருக்கும். புரிஞ்சுதா? 110 இந்த அளவு தான் இருக்கும். அப்போது இந்த ஏரியா இப்போ 110 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்போ இங்கே மேலே ஓப்பனாக இருக்குல்ல, இந்த ஏரியா இன்னும் கவர் ஆகலை. அப்போ இந்த ஏரியா கவர் ஆகணும்னா இது எத்தனை மீட்ரு? அது கொஸ்டின்லேயே அவனே கொடுத்துட்டான். விட்டம் 70. அப்போ இந்த 110 கூட நீங்கள் இந்த 70 கூட்டிங்கன்னா 180 கிடச்சிடும். அதுதான் மொத்த சுற்றளவு. இப்போ இன்னொரு வாட்டி அதை சொல்கிற மாதிரிங்கப்பா. அந்த ஒரு இது மட்டும் திரும்ப சொல்கிறேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆரம் 7, சுற்றளவு 144, பரப்பளவு 184. நமக்கு கொடுத்துருக்கிறது விட்டம் 70 மீட்ரு. இப்போ விட்டத்தில் பாதி ஆரம் வந்து 35 மீட்ரு. அப்போ இதை அப்படியே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் 35 மீட்ரு. 1 7 35. 5 அப்படியே இது கூட மல்டிபிள் பண்ணோம்னா 220.
220ங்கிறது முழு வட்டத்தோட சுற்றளவு. இப்போ நமக்கு அதில் பாதி தான் தேவை. அரை வட்டத்தோட சுற்றளவு அப்போ 110. அப்போ அரை வட்டத்தோட சுற்றளவு இந்த இடத்துல இவ்வளோ தான் இருக்கும். அந்த அரை வட்டம், இந்த அரை வட்டத்தோட இந்த சுற்றளவு 110 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரிமைனிங் இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னா அதை நான் இப்படி ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபில் பண்ண இந்த கேப்போட வேல்யூ 70 மீட்ரு அவனே கொடுத்துட்டான். 70 மீட்ரு விட்டோம்னு சொன்னான். அப்போ அந்த 70 கீழே போட்டு அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 180. இதுதான் மொத்த அரை வட்டத்தோட சுற்றளவு. இப்போ நீங்கள் இந்த அரை வட்டத்தை இப்படி சுற்றி வந்தீங்கன்னா இதோட அளவு 180 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ அதை அப்படியே 12ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 180 மல்டிபிள் 12 போட்டிங்கன்னா 2160 ஒரு ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சியில் இருக்குப்பா. 3வது கொஸ்டினுக்கு 180 மல்டிபிள் 12 போட்டு பார்த்தோம்னா 2160 வரும். ஆன்சர் சி, ஆப்ஷன் சியில் இருக்குது. இப்போ அடுத்த சம் பாருங்கள். இதுவும் நமக்கு சுற்றளவு தான் தேவை. இப்போ இந்த சம்முக்கும் பரப்பளவு தேவையில்லை. இப்போவும் நம்ம சுற்றளவு தான் பார்க்க போகிறோம். இது 7, 44, 154. 7, 44, 154. ஆரம் 28 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படியே டேரெக்டாக கொண்டு 28 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரே 7, 4 28. இப்போ இந்த 4 அப்படியே கொண்டு வந்து இங்கே மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ 4ஐயும் 44ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 176 கிடைக்கும். அப்போ 176ங்கிறது முழு வட்டத்தோட சுற்றளவு. அப்போ இப்போ நமக்கு அரை வட்டம் தான் தேவை. அப்போ இந்த 176ல் பாதி எடுத்தோம்னா 88 கிடைக்கும். அப்போ 88ங்கிறது இந்த அளவு தான். 88 அரை வட்டத்தோட சுற்றளவு 88. இவ்வளோ தான் இருக்கும் அந்த 88ங்கிறது. அப்போ இந்த ரிமைனிங் மேலே இருக்க இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் எப்படி ஃபில் பண்ணணுமே. அப்போ அந்த அளவு எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம கொஸ்டின்லேருந்தே எடுத்துடலாம். ஆரம் 28ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரம் 28னா ஆரம் இந்த அளவு இருக்குது, இது 28. அப்போ ரிமைனிங் இருக்குது, இதுவும் 28 தான் விட்டம். அப்போ 28 + 28 56 விட்டம் கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ அந்த 56 இந்த 88ஓட ஆட் பண்ணுங்கள். 56 + 88 ஆட் பண்ணிங்கன்னா 144 கிடச்சிடும். 56 + 88 ஆட் பண்ணுங்கள், 144 கிடச்சிடும் ஆன்சர். திரும்ப சொல்கிறேன், இந்த ஒரு வீடியோ திரும்ப பாருங்கள். 7, 44, 154 கொண்டு வந்துட்டோம். ஆரம் 28 அப்படியே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் 4 வரும். இந்த 4 அப்படியே இதோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 176 வரும். அப்போ 176ங்கிறது முழு வட்டத்தோட சுற்றளவு. ஒரு வட்டத்தை இப்படி இந்த முழு வட்டம் இருக்குல்ல, இந்த முழு வட்டத்தோட சுற்றளவு தான் 176. இந்த வட்டத்தை இப்படியே சுற்றி ஊற்றிங்கன்னா 176 இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு தேவை முழு வட்டம் கிடையாது, அரை வட்டம் தான் இப்போ நமக்கு தேவை. அப்போ அரை வட்டத்தோட சுற்றளவு அதில் பாதி இந்த அளவு தான் இருக்கும் அரை வட்டத்தோட சுற்றளவு. அப்போ இந்த வட்டத்தோட அளவு எவ்வளோன்னு கேட்டால் 88. 176ல் பாதி 88. இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ரிமைனிங் மேலே இருக்க கேப்பை இப்போ நம்ம ஃபில் பண்ணணும்ல. இந்த கேப்பை ஃபில் பண்ணால் தான் அது அரை வட்டம். அப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஆரம் 28. அப்போ இது ஒரு 28 ப்ளஸ் இது ஒரு 28. அப்போ விட்டம் ஃபுல்லாக கவர் ஆகிட்டா. அப்போ விட்டம் 56. அப்போ இந்த 88 + இந்த 56 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 144 கிடைக்கும். அதுதான் அரை வட்டத்தின் சுற்றளவு 144. இது பாருங்கள், அதே கொஸ்டின் 28 சென்டிமீட்டர் ஆடமுடைய சுற்றளவு. அதே கொஸ்டின் தான் 144 ஆன்சர். அந்த மேலே இருக்க கொஸ்டினுக்கு அப்படியே ஆன்சர் பாரு. இது பாருங்கள், அரை வட்டத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. நம்ம இது பார்த்தோன்னே நம்மளே போட்டுடலாம். ஏன்னா ஆரம் 7 சென்டிமீட்டர் விட்டோம். நம்ம ஃபார்முலா ஆரம் 7 அப்படின்னா சுற்றளவு 44, அப்போ பரப்பளவு 184. இதுதான் நம்ம படித்து வச்சுருக்கோம். இப்போ நமக்கு டேரெக்டாக நமக்கு 7ன்னே கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு 7 சென்டிமீட்டர் ஆரம் இருந்தால் அதோட சுற்றளவு 154 தான் இருக்கும். ஆனால் இது வட்டம். ஆனால் இப்போ அவங்க கேட்டிருக்குது அரை வட்டம். அப்போ அந்த அரை வட்டத்தோட பரப்பளவு இதில் அப்படியே பாதி 154ல் பாதி அப்படியே 77 சென்டிமீட்டர். 77 தான் ஆப்ஷன் சியில் இருக்குது. இந்த இதை மட்டும் மறந்துடாதீங்கப்பா. இது எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். நிறைய இடத்துல டேரெக்டாக இதையே கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். அப்படியே டேரெக்டாக இதை நீங்கள் போட்டலாம், சம்மே செய்ய வேண்டாம். அடுத்த ஆப்ஷன் லாஸ்ட்டு கொஸ்டின். இப்போ அரை வட்டத்தில் லாஸ்ட்டு கொஸ்டின். 14 சென்டிமீட்டர் ஆடம் உடைய அரை வட்டத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்கான். அப்போ முதல்ல சுற்றளவு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். முதல்ல சுற்றளவு கண்டுபிடிப்போம். 14 சென்டிமீட்டர் ஆடம் உடைய அரை வட்டத்தின் சுற்றளவு. 14 சென்டிமீட்டர் ஆடமுடைய அரை வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிப்போம். அப்புறம் நம்ம பரப்பளவு கண்டுபிடிப்போம். 7, 44, 154. இப்போ
14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 14 கிலோ சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். 1 7 ஈரலா 14. இப்போ இந்த 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அப்போ 154 மல்டிபிள் 104. சாரி, இப்போ நம்ம சுற்றளவு தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு நிமிஷம், சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அப்போ 2, இந்த 2 அப்படியே டைரெக்டாக இதோட மல்டிபிள் பண்ணோம்னா 88 கிடைக்கும். அப்போ 88ங்கிறது அரை வட்டத்தோட சுற்றளவு, சாரி முழு வட்டத்தோட சுற்றளவு. இப்படி இந்த முழு வட்டத்தோட சுற்றளவு 88. ஆனால் இப்போ நமக்கு தேவை அரை வட்டம் தான். அப்போ அரை வட்டங்கப்போ இந்த அளவு தான் இருக்கும். அப்போ இந்த அளவு 44. 88 முழு வட்டத்தை அப்படியே கட் பண்ணிடுவோம். முழு வட்டத்தை அப்படியே 2ஆக கட் பண்ணிட்டோம்னா அந்த பாதி ஆஃபோட அளவு 48. அப்போ இந்த இடத்தோட அளவு 48. ஆனால் இப்போ நம்ம இன்னும் இந்த மேலே உள்ள ஏரியாவை இதை கவர் பண்ணணும். அப்போ அது என்ன அளவாக இருக்கும்? மேலே உள்ள ஏரியாவோட அளவு கொஸ்டினில் அவங்களே கொடுத்துட்டாங்க. 14 சென்டிமீட்டர் ஆரம். அப்போ விட்டம்ங்கப்போ 14 + 14 28ங்கிறது இந்த அளவு இந்த விட்டத்தோட அளவு 28. அப்போ 44 + 28 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 72 வரும். அப்போது அரை வட்டத்தின் சுற்றளவு 72. அப்போ ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் பியில் அது ஃபஸ்ட்டு இருக்குது 72. அரை வட்டத்தின் சுற்றளவு முதல்ல கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷனில் சுற்றளவு முதல்ல எங்கே இருக்குது? 72 இங்கே தான் இருக்குது. அப்போ இதிலேயே நம்ம டிக் பண்ணிடலாம். அடுத்து நீங்கள் பரப்பளவு பார்க்கணுன்னு தேவையே இல்லை. இப்போவே ஆன்சர் நீங்கள் கொண்டு வந்துடலாம். இதனால நம்ம பரப்பளவும் பார்த்துருவோம். பரப்பளவு அதே மாதிரி கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். 7 44 154. 7 44 154. இது 14 கேன்சல் பண்ணோம்னா 2. இப்போ இந்த 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. இப்போ 154 மல்டிபிள் 4 போட்டிங்கன்னா 616 வரும். இப்போ இந்த 616ல் முழு வட்டத்தோட பரப்பளவு. ஆனால் இப்போ நமக்கு தேவை அரை வட்டத்தோட பரப்பளவுங்கப்போ அப்படியே அதில் பாதி 308. அதில் பாதி அப்படியே 308 ஆப்ஷன் பியில் இருக்குது. அதான் அதுக்குள்ள ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அப்போ ஒரே ஒரு லாஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டப்பா. ஒரே ஒரு கொஸ்டின், லாஸ்ட்டு கொஸ்டின். இது கால் வட்டம் கேட்டிருக்காங்க. இந்த 21 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள கால் வட்ட பகுதியின் சுற்றளவு காண்க. கால் வட்டம் இவ்வளோ நேரம் அரை வட்டம் பார்த்துட்டோம். இப்போ அதே கான்செப்டை வச்சு இப்போ நம்ம கால் வட்டம் பார்க்க போகிறோம். கால் வட்டங்கப்போ ஒன்றும் குழப்பம்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. நம்ம அதே மாதிரி தான் அரை வட்டம் வட்டம் எப்படியோ அதே மாதிரி தான் அரை வட்டம், அதே மாதிரி தான் கால் வட்டமும் அதே மாதிரி தான். ஈஸியாக பண்ணிடலாம். இப்படி இந்த வட்டம் இருக்குல்ல, இப்போ இந்த வட்டத்தோட இந்த அளவு நம்ம சுற்றளவு நமக்கு 44. அப்போ இந்த 44ங்கிறது முழு வட்டத்தோட சுற்றளவு 44. அப்போ கால் வட்டத்தோட சுற்றளவு அப்படியே அதில் 4ஆல் டிவைட் பண்ணிடணும், 11. இப்போ இந்த வட்டத்தை அப்படியே 4ஆக பிரிச்சிருவோம். இது அப்படியே 4ஆக பிரிச்சிட்டோம்னா இந்த அளவு 11, இந்த அளவு 11, இந்த அளவு 11, இந்த அளவு 11 4ஆக பிரிச்சிட்டோம். இப்போ இதை நான் கட் பண்ணி தனியாக வெளியே எடுத்துட்டேன். இப்போ வெளியே எடுத்தோம்னா இந்த அளவு தான் வரும். இது 11னா இது 7 சென்டிமீட்ரு, இங்கேருந்து ஒரு 7 சென்டிமீட்ரு. அப்போ 11 + 14 கண்டுபிடிச்சோம்னா 5 25ங்கிறது இந்த கால் வட்டத்தின் சுற்றளவு 25. இந்த மொத்த எல்லா ஏரியாவும் சேர்ந்தது. இப்போ புரியலன்னா இப்போ இந்த சம் சால்வ் பண்ணிடுவோம். இதில் சம் சால்வ் பண்ணுற உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க ஆன்சர். அதாவது 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட பகுதியின் சுற்றளவு காண்க. அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 7 44 154 ஓகேவா. ஆரம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரம் அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். 21. அப்போ 1 7 3 21. இப்போ நமக்கு சுற்றளவு தான் தேவை. அப்போ அந்த 3 அப்படியே இது கூட கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுவோம். 3 12க்கு 2 மிச்சம் 1, 3 12. அப்போ 132. இப்போ 132ங்கிறது முழு வட்டத்தோட சுற்றளவு. இவ்வளோ பெரிய முழு வட்டத்தோட சுற்றளவு தான் 132. இப்போ நமக்கு கால் வட்டம் தான் தேவை. இந்த அளவு தான் இப்போ நமக்கு தேவை. அப்போ இந்த அளவை நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ இந்த அளவுக்கு அப்போ அதை அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியது. அப்போ டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 3 12 மிச்சம் 1, 3 12. அப்போ 33. இந்த இடத்தோட அளவு 33. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. இப்போ இந்த அளவு கண்டுபிடிச்சிட்டோம். இது 33.
அப்போது அவனே கொடுத்துருக்கான் 21 சென்டிமீட்டர் ஆரம் கொடுத்துருக்கான். அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு 21 சென்டிமீட்டர், திரும்ப இங்கேருந்து இங்கே ஒரு 21 சென்டிமீட்டர், அப்போ இங்கே ஒரு 21, இங்கே ஒரு 21. இப்போ இதை ஃபுல்லாக கூட்டினோம்னா சுற்றளவு கிடச்சிரும். அப்போ 33 ப்ளஸ்ஸு ஒரு 42, 33 ப்ளஸ் ஒரு 42, இதை கூட்டினீங்கன்னா மொத்தமாக 75 கிடைக்கும். அப்போ 75 தான் கரெக்டான ஆன்சர். கால்வட்டத்தின் சுற்றளவு 75. அவ்வளோதான். இப்போ அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு போதும். நீங்கள் அதை வச்சே அரைவட்டம், அதை வச்சே கால்வட்டம் போட்டுடலாம். அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் பார்த்துடலாம். ஓகேப்பா, பாருங்கள், வீடியோ பாருங்கள். திரும்ப புரியலைன்னா இன்னொரு வாட்டி திரும்ப போட்டு பாருங்கள் வீடியோவை. ஒருவேளை வீடியோ இல்லை, ரொம்ப லென்த்தாக போகுது, எனக்கு பார்க்க ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட் மோடில் போட்டு பாருங்கள். அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட் மோடில் 1.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷம் வீடியோ 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆமாம், அப்போ அந்த ஃபாஸ்ட் மோடில்னாலும் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஓகேப்பா, தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூப்பா.